அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்முகம். ஸ்ரீ குருப்யோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்தி பூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் இந்த மெடிக்கல் மிராக்கிள்னு நாம் எவ்வளவோ அற்புதங்களை பார்த்துருப்போம் இல்லையா? மருத்துவர்களே நாளெல்லாம் குறிப்பிட்டு சில மணி நேரங்கள்னெல்லாம் குறிப்பிட்டு விட்டிருந்த பக்தர்களையும் மகா சுவாமிகள் எவ்வாறு காத்தருளி இருக்கிறார்னு பார்த்துருக்கோம். எவ்வளவோ பகுதிகளில் இதை கண்டு வந்திருக்கிறோம். இன்றும் நாம் அப்பேற்பட்ட ஒரு எபிசோடை தான் பார்க்க போகிறோம். ஆக மகா பிரியவா நமக்கான இத்தகைய அற்புதங்களை நிகழ்த்த வேண்டும்னு நாம் எதிர்பார்க்கிறோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேர்மையாக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் திடமான பக்தியோடும் இருக்க வேண்டும். இவ்வளவெல்லாம் இருந்தால் நமக்கு கஷ்டமே வராதா? கிடையாது. நிச்சயமாக கஷ்டம் வரும், சோதனை வரும், வேதனை வரும். பின்னாலேயே பகவானும் நம்மோடு வருவார், பெரியவாளும் நம்முடன் இருப்பார். அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் சாதனைகளாக மாற்றுவார் இல்லையா? இது நிச்சயமான உண்மை. தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு தம்பதி, இவர்களுக்கு சொந்த பந்தம்னு பெருசாக கிடையாது, நட்பு வட்டாரம்னு பெருசாக இல்லை, இவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் இல்லை. இவர்கள் திருமணமான புதிதில் நமக்கு நிச்சயமாக ஒரு குழந்தை பிறக்கும் என்ற ஆவலோடு இருந்தார்கள். காலம் ஆக 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 நமக்கு மகா பெரியவா இதை அருளவில்லை, நமக்கானது இது இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். மகா பெரியவாளின் மேல் தங்கள் முழு கவனத்தையும் முழு ஸ்ரத்தையையும் திருப்புகிறார்கள் அந்த திசையில். அவர்களுடைய இல்லத்தில் சுவாமி அறைக்கு போனோம்னா ஒரு பெரிய மகா பெரியவா படம் கண்ணாடி ஃப்ரேம் போட்டு இருக்கும். மகா பெரியவா அமர்ந்திருந்து நம்மை பார்ப்பது போல் இருக்குமா, அவ்வளவு அற்புதமான படம். இல்லத்தில் என்ன நல்லது நடந்தாலும் என்ன கெட்டது நடந்தாலும் அவர்கள் செவிகளில் என்ன விஷயம் வந்து விழுந்தாலும் நேர போய் அந்த பிம்பத்தின் முன் என்று சொல்வார்கள். இது மட்டுமில்லை, சென்னையில் வசிக்கும் பக்தர்கள் கூட வாரம் ஒரு முறை காஞ்சிக்கு சென்று பெரியவாளை சேவித்தார்களா என்றால் அவ்வப்போது அது சந்தேகமே. இவர்கள் தஞ்சையில் இருந்தாலும் கர்ம ஸ்ரத்தையோடு வாரம் கிளம்பி நேர காஞ்சிக்கு வருவார்களாம். அங்கே வந்து மகா பெரியவாள்கிட்ட பேசுறதெல்லாம் கிடையாதான். தூரத்திலிருந்தே பெரியவாளை பார்த்தா போதும், பெரியவா இருந்த அந்த இடத்துல நாம் இருந்துட்டோம்னாலே போதும், நமக்கான வேறு எந்த தேவையுமே இல்லை என்பதை அவ்வளவு திருப்தியோடு, இந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த எண்ணம் எல்லாருக்கும் வருமா? இன்று கூட நாம் அங்கு சென்று இன்றிருக்கும் பெரியவர்களை கண்டோம் என்றால் கூட நான் யார், எந்த வீட்டிலிருந்து வந்திருக்கிறேன், எல்லா விஷயத்தையும் சொல்லி பிரசாதம் வாங்கிட்டு போனோம்னு தானே பார்க்குறோம். அன்றும் எவ்வளவோ பக்தர்கள் அப்படி தானே இருந்தார்கள். ஆனால் இந்த தம்பதியர் எந்த மூலையில் இருந்தாவது பெரியவாளை பார்த்துட்டு போனால் போதும்னு வருவார்களாம். அவ்வளவு ஸ்ரத்தையான பக்தி. இந்த பக்திக்கு பதில் சொல்லாமல் மகா பெரியவா விட்டு விடுவாரா? அப்படியே காலம் மாறுது. ஒரு நாள் மாலை பொழுது இந்த கணவனுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. ஏதோ ஒரு அசௌகரியத்தில் ஆரம்பிக்கிறது. தஞ்சாவூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்ப்பித்து பார்த்தால் சொல்கிறார்கள், இவருக்கு உடல் நலம் சரியில்லை, இங்கேயே சில நாட்கள் இருக்க வேண்டும் என்று. இந்த அம்மையாருக்கு திடுக்கிட்டு போகிறது. என்னடா அது, திடீர்னு அட்மிட் ஆகணும்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு. சரி, கொஞ்ச நாளில் சரியாகி வந்துடுவார்னு பார்த்தா நாள் ஆக ஆக அவரது நிலை மோசமாகி கொண்டே வருகிறதாம். ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது அவருடைய பேராமீட்டர்ஸ்லாம் ரொம்ப அப்நார்மலாக மாறி இப்படியே ஒரு 3-4 நாள் கழித்து போகும்போது மருத்துவர்கள் ஒரு நாள் இவர் லிவரில் ப்ராப்ளம், லங்ஸில் ப்ராப்ளம், இவர் கிட்னி ஃபெயிலியர், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்லிகிட்டே வரா. இந்த அம்மையாருக்கு என்ன செய்யறதுனே புரியலை. இரவு முழுக்க கணவனோடு இருப்பார். காலை எழுந்து இல்லத்திற்கு வந்து குளித்து விட்டு சாப்பாடு தயார் செய்து கொண்டு பெரியவா முன்னாடி வச்சு பிரார்த்தனை செய்வார். திரும்பி மருத்துவமனைக்கு வருவார். இதே இந்த அம்மையாரின் ஒரு வார வழக்கமாக மாறிவிடுறது. இப்பொழுது ஒரு நாள் போகும்பொழுது உங்கள் கணவர் பிழைக்கவே மாட்டார், இவர் இன்னும் 1 நாள் 2 நாள் தான் இருப்பார், மனசை தேத்திக்கோங்கன்னு சொன்னதுமே இந்த அம்மையாருக்கு தாங்கவே முடியல. எவ்வளோ வேண்டின்றேனே பெரியவா, உங்கள்கிட்ட நகநட்டு கேட்டேனா, சொத்து கேட்டேனா, வீடு கேட்டேனா, நிலம் கேட்டேனா, குழந்தை இல்லையே குழந்தை கூட கேட்டேனா,
என் கணவரை காப்பாற்றி கொடுக்கப்படாதா? இது கூட ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களே, உட்கார்ந்த இடத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என் கஷ்டம் தெரியறதா இல்லையா? அது இதுன்னு கேட்டு அழுது புலம்புகிறாள். இப்படியே நாள் போயிட்டே இருக்குது. அடுத்த நாளும் மாறுது. இன்னமும் அவர் நிலை மோசமாக இருக்குது. சாப்பாடு கொடுப்பது தன் கடமை இல்லையா? தன்னுடைய கணவர் இல்லையா? மறுநாளும் வந்து சாப்பாடு தயார் செய்து பெரியவா முன்னாடி திட்டியே தீர்த்து விடுகிறார். எப்படி அந்த கண்ணகி பாண்டியன் சபையில் வேகத்தோடு வந்தாலோ அதே வேகத்தோடு பூஜை அறைக்கு சென்று பெரியவா முன் நின்று, பெரியவா நீ என்ன பண்ணுவேலோ தெரியாது, காப்பாற்றி கொடுங்கோன்னு நான் கெஞ்சறதுக்கெல்லாம் வரல, நீங்கள் காப்பாற்றி கொடுக்கணும் என் கணவனை, எனக்குன்னு யாருமே இல்லை, நான் உங்களைத்தான் நாங்கள் 2 பேரும் இத்தனை காலமாக பூஜிச்சுட்டு வரோம், எங்களுக்கு ஒரு நல்ல வழியை நீங்கள் காட்டணும், இல்லை நானும் உயிர் வாழ மாட்டேன் பெரியவான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறா. அப்போது அந்த வாச கதவை மட்டார் மட்டார்னு தட்டும் சத்தம் கேட்கிறது. யார் இந்த சமயத்தில்னு தன்னுடைய சேலையினால் தன் கண்களை துடைச்சுண்டு அப்படி அந்த கதவை திறந்து பார்த்தால் பஞ்சகச்சம் கட்டிண்டு விபூதி அணிஞ்சுண்டு குங்குமம் விட்டுண்டு ஒரு அன்பர் வாசலில் நிற்கிறார். சொல்லுங்கோ என்ன வேணும், நீங்கள் யாருன்னு கேட்கும் பொழுது, நான் ஸ்ரீமடத்திலேருந்து வரேன், காஞ்சியிலேருந்து பெரியவா அனுப்பிச்சிருக்கார், உங்களுக்கு பிரசாதம் கொடுக்க சொல்லி நான் அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னதுமே இந்த அம்மையாருக்கு தூக்கி வாரி போட்டது. அப்படியே திரும்பி பார்க்குறா. பூஜை அறையில் மகா பெரியவா ஒரு கையை இப்படி நீட்டின்னு ஆசீர்வாதம் பண்ணுற அந்த கோலத்தில் இருக்கார். இப்போ தானே சொன்னேன், அதுக்குள்ளே உங்கள் காது கேட்டுடுதா அப்படின்னு ஸ்தம்பிச்சு போய் நிற்க பதில் சொல்லலை இந்த பக்தருக்கு. அந்த பக்தர் ஒரு நிமிடம் ஆயிடுத்த இன்னும் அந்த அம்மையார் பேசலையேன்னு, மாமி நான் தெரியறேனா அப்படின்னு கேட்குறார். வாங்கோ வாங்கோ, ரொம்ப சாரி நான் அதோ மறந்து போயிட்டேன், உள்ளே வாங்கோன்னு கூப்பிட்டு சொல்லுங்கோ அப்படின்னு. மகா பெரியவா உங்களுக்கு பிரசாதம் கொடுக்க சொல்லி அனுப்பிச்சிருக்கார், இதை தயவு செஞ்சு வச்சுக்கோங்கன்னு தன்னுடைய பேக்கிலேருந்து விபூதி பிரசாதம் புஷ்பம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு தாம்பாளத்தில் வச்சுட்டு வேத மந்திரங்கள் முழங்க அந்த பிரசாதத்தை அந்த அம்மையார் இடத்தில் ஒப்புவிக்கிறார். அந்த அம்மையார் அதை வாங்கிட்டு, இருங்கோ கொஞ்சம் காப்பி போட்டு தரேன், சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், பெரியவா எனக்கு கொடுத்த கடமையை செய்யறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு அவர் எழுந்து கிளம்பும் பொழுது செத்த இருங்கோன்னு உள்ளே போயிட்டு ஒரு சின்ன தொகையை தட்டில் வச்சுட்டு, பாவம் எங்கேருந்தோ வந்திருக்காரே பேருந்தில் ஏறி அந்த வழிச்செலவுக்காவது ஈடாகட்டும் எடுத்து கொடுத்தா, இதெல்லாம் வேண்டாம், மகா பெரியவா சொல்கிறத செய்கிறது தான் எனக்கான கடமைன்னு சொல்லிவிட்டு அந்த பக்தர் போயிட்டார். அவர் யார், எங்கே இருந்து வந்தார், அவர் ஊர் எதுவுமே இந்த அம்மையார் கேட்டுக்கல, அவர் பேர் கூட கேட்டுக்கல. இப்பொழுது இந்த அம்மையாருக்கு ஒரு சின்ன மனோதைரியம், நாம் பெரியவாள்கிட்ட வேண்டி புலம்பின்னு இருந்த அந்த சமயத்தில் பிரசாதம் வந்திருக்குன்னா தன் கணவர் நிச்சயமாக விழித்து கொள்ளப் போகிறான்ற நம்பிக்கையோடு போகிறான். ஆனால் அந்த மருத்துவமனையில் கால்களை எடுத்து வச்சதுமே அந்த முதல் நாள் வரை அந்த மருத்துவர்கள் சொன்ன விஷயம், இந்த அம்மையார் பார்த்த விஷயம்தான் அப்படியே வர்றது, திரை போட்டால் போல நினைவிற்கு வருகிறது. அப்படி அந்த மூச்சே இல்லாமல் பேச்சே இல்லாமல் எந்த நினைவும் இல்லாமல் இருந்த தன் கணவர் தான் யார் என்பதை மறந்துவிட்டு கோமா ஸ்டேஜுக்கு போகிற நிலையில் இருக்கார். ஒவ்வொரு ஆர்கனாக ஃபெயிலியர் ஆகிண்டே வந்திருக்குன்னு மருத்துவர்கள் சொன்னது, அந்த உதவியாளர்கள் கூட நர்ஸ் எல்லாம் கூட இவர் பழிச்சிக்கவே மாட்டார்னு பேசினது, இந்த எண்ணமெல்லாம் அப்படியே வந்து போகிறது இவர்களுடைய காதில். சரி, தன் கணவனை பார்க்க போவோன் மகாபிரியவான்னு சொல்லிகிட்டே போகிறார். தன் கணவன் இருந்த அறைக்கு உள்ளே செல்வதற்குள் அந்த நர்ஸ் வந்து இடை மறித்து, ஏம்மா நீங்கள் உங்களை தாம்மா காலையிலேருந்து நாங்களாம் தேடிட்டு இருக்கோம், சீக்கிரம் போய் டாக்டரை பாருங்கம்மா அப்படின்னு சொல்ல, இல்லை இவரை பார்த்துட்டு போகிறாங்க வீட்டுக்காரர், இல்லை டாக்டர் உங்களை காலையிலேருந்தே பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கார், முதல்ல போய் டாக்டரை பார்த்துருங்கம்மா அப்புறம் அவரை பார்த்துக்கலாம். ஐயோ வேறு ஏதோ விஷயம் போல் இருக்குதுன்னு இந்த அம்மையார் பதைத்து கொண்டு மருத்துவரை பார்க்க செல்லும் பொழுது சீஃப் டாக்டர் சொன்னாராம், ஏம்மா நீங்கள் முதல்ல கவலையை விடுங்க, இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவர் சூப்பர் ஃபிட் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னார். இந்த அம்மையாருக்கு எதுவுமே புரியலை. ஒரு நிமிஷம், சார் நேற்று வரைக்கும் ஒரு எழுந்திருக்க மாட்டார், பிழைக்க மாட்டார், ஒரு நாள் தான் இருப்பார்னு சொன்னேன்லே சார், நேத்திக்கு நான் பார்த்த உங்கள் கணவர் அப்படி தான் இருந்தார், எங்கள் ரிப்போர்ட்லாம் பாருங்கள் நேற்று வரைக்கும் இப்படி தான் இருக்குது, இன்னைக்கு காலையில் நான் பார்த்த ரிப்போர்ட், நான் பார்த்த உங்கள் கணவர் இப்படி இல்லை, முழுக்க மாறி போயிட்டார், சுயநினைவு வந்தாச்சு, அவர் எழுந்து உட்காரலாம், ஏன் நடந்தே கூட போகலாம், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மல் அப்படின்றார். இந்த அம்மையாருக்கு இது எப்படி சாத்தியமாச்சு? ஒரு க்ஷணம் நம்ப முடியலை, அடுத்த க்ஷணம் தெரிஞ்சிடுத்து இது மகா பெரியவா நிகழ்த்திய கருணை, அபாரமான கருணை விளையாட்டு என்பது. இப்போது அந்த டாக்டரை பார்த்து, சார் என்ன சார் சொல்கிறேன், நான் நிஜமாதாம்மா சொல்கிறேன், மெடிக்கல் மிராக்கிள்னு நம்ம சொல்கிறோமே இதுதாம்மா அதுன்னு டாக்டர் சொன்னார்.
சார் நான் எதுவுமே செய்யலை சார், மகா பெரியவா தான் சார் என் தெய்வம், அவர்கிட்ட நான் வேண்டிட்டேன் சார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும்பொழுது பிரசாதம் எங்கள் வீட்டுக்கு வந்தது சார், காஞ்சி மடத்துலேருந்து. அந்த பிரசாதத்தையும் நான் சாப்பாடோடு கொண்டு வந்திருக்கேன் சார். அந்த பிரசாதம் என் வீட்டுக்கு வந்த சமயத்தில் தான் சார் என் கணவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் சொன்னாராம், நான் முதல்ல சொன்னது தாம்மா, நமக்கு மேலே இருக்கிற ஏதோ ஒரு சக்தி தாம்மா நம்மளை இயக்குது, அந்த சக்தி தான் உங்கள் கணவனை காப்பாற்றிருக்கு, அந்த சக்தி என் மகா பெரியவாதா சார்னு இந்த அம்மையார் பதில் சொல்ல, அந்த மருத்துவமனையிலிருந்து அந்த ட்ரிப்ஸு, அந்த ஒயர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இவர் எழுந்து நடந்து வீட்டிற்கு வந்தார் என்றால் அது மகா பெரியவாளின் கருணை இல்லாமல் வேற என்ன? பாலாம்பிகேச்ச வைத்தியேச்ச பவரோக ஹரேதிச்சன்னு சொல்கிறோம். அந்த பாலாம்பிகா சமேத வைத்தியநாத சுவாமியை 3 முறை ஒருவர் பிரார்த்தித்தால், ஒரு நாளைக்கு பிரார்த்தித்தார் என்றாலே எந்த நோயும் அவர்களுக்கு வராதுன்னு. நம் மகா பெரியவா யார்? அந்த வைத்தியநாதரின் அம்சம் இல்லையா? எவ்வளவு கொடிய நோயாக இருந்தாலும் பல ஆண்டு காலம் தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டார் திருநாவுக்கரசர் சுவாமிகள். இதுக்கு ஒரு தீர்வே இல்லையான்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தார். வீரட்டானம் சென்று சிவபெருமானை பார்த்து, கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாதடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதி கைக்கெடில வீரட்டானத்துறை அம்மானேன்னு ஒரு பாட்டு பாடினாருங்க. அந்த முதல் பாடலை பாடி முடிக்கும் பொழுதே வயிறு வலி முழுமையும் காணாமல் போய்விட்டது, சூளை நோய் மறைந்தே விட்டது. ஆக அதே போல் நம் மகா பிரியவாளிடத்தில் ஒரு முறை நாம் ஸ்ரத்தையோடு, நேர்மையோடு, பக்தியோடு, பொறுமையோடு பிரார்த்தித்தோம் என்றால் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் நிச்சயமாக பெரியவாளின் அருளோடு அது குணமாகும் என்பதில் சற்றும் சந்தேகமே கிடையாது. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ரிதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.